புனித தமத்திருத்துவமே மனிதனுடைய வாழ்வாக மாற வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 9வது வாரத்திலே புனித தமத்திருத்துவ விழாவை கொண்டாட திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனித தமத்திருத்துவத்தின் ஆழமான மறைபொருளை நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகிய 3 உன்னத குணங்களோடு நாம் தமத்திருத்துவத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய மூவரும் வெவ்வேறு ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளாய் இருப்பது போல, அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகிய 3ம் வெவ்வேறு குணங்களாக தோன்றினாலும் அவை ஒரே இறை வார்த்தையின் வெவ்வேறு வடிவங்கள் ஆகும். தமத்திருத்துவத்தை இந்த 3 குணங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக தந்தை அன்பின் ஊற்றாக இருக்கிறார். காட் த ஃபாதர், அதாவது லவ். விவிலியத்திலே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8 இறை வார்த்தையானது கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று மிக அழகாக கூறுகிறது. மேலும் தமத்திருத்துவத்தில் தந்தை என்பவரே எல்லாவற்றிற்கும் தொடக்கமும் அன்பின் ஊற்றுமாய் இருக்கிறார். அன்பு என்பது உள்ளுக்குள் மட்டும் பூட்டி வைக்கக்கூடிய ஒன்று அல்ல, அது எப்போதும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். தந்தை கடவுள் தம்மிடமிருந்த எல்லையற்ற அன்பினால் உலகை படைத்தார். ஒரு தந்தை தன் பிள்ளையை நிபந்தனையின்றி நேசிப்பது போல, தந்தை கடவுள் நம் தகுதிகளை பாராமல் நம்மை நேசிக்கிறார். அவரே அன்பின் மூலதனம். இதற்கு இன்றைய யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 16, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதை தந்தை கடவுளுடைய அந்த அன்பின் செயல்பாட்டின் வழியாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். இரண்டாவதாக மகன், இரக்கத்தின் குணம். காட் த சன், மர்சி. அன்பு என்பது ஒரு குணம் என்றால், அந்த அன்பு செயலாக மாறும்போது அதை நாம் இரக்கம் என்கிறோம். தந்தை கடவுளின் கண்ணுக்கு தெரியாத அன்பு மனித உருவெடுத்து இயேசுவாக வந்தபோதுதான் உலகிற்கு இரக்கம் என்ற வடிவில் புலப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஏழைகள், நோயாளிகள், பாவிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட மக்கள், யாராலும் கண்டுகொள்ளப்படாத மக்கள், இன்னும் பிறரால் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் மீதும் விதவைகள் மீதும் பரிவு கொண்டார். இரக்கம் என்பது அடுத்தவரின் துன்பத்தை கண்டு தன் இதயம் உருகுவதாகும். இயேசு தந்தையிடம் இருந்த அன்பை மனிதர்களுக்கு இரக்கமாக காட்டினார். எனவே இயேசுவே தமத்திருத்துவத்தின் இரக்கத்தின் முகமாக வலம் வருகின்றார். நம் பலவீனங்களை உணர்ந்து நமக்காக பரிந்து பேசும் இரக்கமுள்ள மீட்பராக நம் ஆண்டவர் இயேசு நமக்குள் வாழ்கிறார். இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 4 முதல் 6, 8 முதல் 9. ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குவர் என்று சொல்லி இரக்கத்தை மையப்படுத்தியதாக தந்தை கடவுள் தன்னுடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசுவை நமக்கு இரக்கத்திற்கு மிக சிறந்த முன் உதாரணமாக வெளிப்படுத்துகின்றார். இதைத்தான் எபிரேயர் 4:15 நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பலவீனங்களை கண்டு நம்மிடம் பரிவு காட்ட முடியாதவர் அல்ல, மாறாக இயேசு நம்மை போல எல்லாவற்றிலும் உள்ளானவர் ஆயினும் பாவம் செய்யாதவர் என்று சொல்லி அவர் நமக்காக இரக்கம் காட்டக்கூடிய இறைவனாக மகனாகிய இயேசு கிறிஸ்து விளங்குகின்றார். மூன்றாவதாக தூய ஆவி, மன்னிப்பின் வல்லமை. காட் த ஹோலி ஸ்பிரிட், forgiveness. அன்பும் இரக்கமும் முழுமை அடைவது மன்னிப்பில்தான். தூய ஆவியானவர் நம் இதயங்களை உருக்கி நம் பாவங்களை உணர்த்தி நம்மை இறைவனோடு ஒப்புரவாக்கும் மன்னிப்பின் ஆற்றலாக செயல்படுகிறார். நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு தம் சீடர்களுக்கு தோன்றி அவர்கள் மீது தூய ஆவியை ஊதி அவர் கூறிய வார்த்தை,
நீங்கள் பாவங்களை யாருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும். யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லி தூய ஆவியானவர் நம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக மன்னிப்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இயேசு இவ்வாறு தூய ஆவியானவர் மன்னிப்பின் ஒரு மிக சிறந்த முன் உதாரணமாக தமத்திருத்துவத்தில் விளங்குகின்றார். இந்த 3 உன்னத குணங்களிலும் நாம் பார்க்கின்ற பொழுது அன்பு, அதாவது தந்தை இல்லாமல் இரக்கம் பிறக்காது. இரக்கம் மகன் இல்லாமல் மன்னிப்பு சாத்தியமில்லை. மன்னிப்பு தூய ஆவி. தூய ஆவி இல்லாமல் அன்பு முழுமை பெறாது. நாம் பிறரிடம் அன்பு காட்டும் போதும் துயரப்படுவோருக்கு இரக்கம் காட்டும் போதும் நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் போதும் நாம் வெறும் மனிதர்களாக மட்டும் வாழவில்லை, மாறாக நம் வாழ்வில் புனித தமத்திருத்துவத்தை பிரதிபலிக்கும் வாழும் சாட்சிகளாக மாறுகின்றோம். இந்த 3 பண்புகளையும் மிக சிறப்பாக தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னதமான நிகழ்வுதான் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் மே 13, 1981 அன்று வெத்திக்கானின் புனித பேதுரு சதுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் போப் 2ஆம் ஜான் பால் அவர்கள் திறந்த வாகனத்தில் வலம் வந்து கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் மறைந்திருந்த அலி அக்ஸா என்ற துருக்கியை சேர்ந்த தீவிரவாதி போப்பை நோக்கி துப்பாக்கியால் 4 முறை சுட்டான். குண்டுகள் போப்பின் அடிவயிற்றிலும் கைகளிலும் பாய்ந்தன. அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். உலகம் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்தது. மருத்துவர்களின் தீவிர சிகிச்சைக்கு பின் போப் உயிர் பிழைத்தார். தமத்திருத்துவத்தில் வெளிப்பட்ட குணங்கள்: தந்தை கடவுளின் அன்பு. துப்பாக்கி சூடு நடந்து மருத்துவமனையில் படுக்கையில் இருந்தபோது போப் ஜான் பால் தன் இதயத்தில் எந்த ஒரு கசப்புணர்வையும் வளர்க்கவில்லை. பொதுவாக மனித மனம் தன்னை அழிக்க நினைத்தவன் மீது வெறுப்பைத்தான் உமிழும். ஆனால் போப் தந்தை கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை தன் உள்ளத்தில் கொண்டிருந்தார். அவர் குணமடைந்ததும் தன்னை சுட்டவனை என் சகோதரன் என்று அழைத்தார். தன் தந்தை என்பால் அவனது கொடூரச் செயலை தாண்டி அவனுக்குள் இருந்த மனிதனை நேசித்தார். மகன் இயேசுவின் இரக்கம். டிசம்பர் 27, 1983 அன்று போப் ஜான் பால் அவர்கள் அலி அக்ஸா அடைக்கப்பட்டிருந்த இத்தாலிய சிறைச்சாலைக்கு நேரில் சென்றார். உலகமே ஆச்சரியத்தோடு அந்த சந்திப்பை கவனித்தது. போப் அவன் அருகே அமர்ந்து அவனது கைகளை கோர்த்து கொண்டார். இயேசு எப்படி தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து இவர்கள் செய்வது என்று அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும் என்று அந்த ஒரு இறக்கப்பட்டாரோ அதே இரக்கம் போப்பின் கண்களில் தெரிந்தது. தன் எதிரியின் அறியாமையை கண்டு அவன் மீது இரக்கம் கொண்டு அவனது பயத்தை போக்க அவனோடு மிக நெருக்கமாக அமர்ந்து உரையாடினார். தூய ஆவியின் மன்னிப்பு. அந்த சிறை அறையின் இரகசிய உரையாடலின் போது திருத்தந்தை ஜான் பால் அலி அக்ஸாவை முழுமனதாக மன்னித்தார். நான் உன்னை முழுமையாக மன்னிக்கிறேன் என்று அவர் கூறிய வார்த்தைகள் அந்த தீவிரவாதியின் கல் நெஞ்சத்தை கரைத்தன. தூய ஆவியானவரின் வல்லமையால் மட்டுமே இந்த உன்னத மன்னிப்பு சாத்தியமானது. சிறையிலிருந்து வெளிவந்த திருத்தந்தை அலி அக்ஸாவின் தாயாரையும் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பிற்காலத்தில் அவனது விடுதலைக்காகவும் பரிந்துரைத்தார். தமத்திருத்துவத்தின் பிரதிபலிப்பு இந்த ஒரு நிகழ்வின் மூலம் நாம் முழுமையாக காண முடிகிறது. திருத்தந்தை ஜான் பால் தன் இதயத்தில் வைத்திருந்த அன்பு, தந்தை சிறைக்கே தேடிச் செல்ல வைத்த அவரது இரக்கம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அலி அக்ஸாவின் வாழ்வை மாற்றிய அவரது மன்னிப்பு, தூய ஆவி, இந்த மூன்றையும் அவர் தன்னுடைய வாழ்விலே வாழ்வாக்கினார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே தந்தையிடம் இருக்கக்கூடிய அன்பையும் மகனிடம் இருக்கக்கூடிய இரக்கத்தையும் தூய ஆவியிடம் விளங்கக்கூடிய மன்னிப்பையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபத்தை சொல்ல தொடங்குகின்ற பொழுதும் தந்தை மகன் தூய ஆவி என்று ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் தந்தையினுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும், மகனுடைய இரக்கத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், தூய ஆவியானவருடைய மன்னிப்பை நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களிலும் நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இருக்கக்கூடிய மனிதர்களிலும் இந்த பண்புகளை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது நாமும் தமத்திருத்துவத்தினுடைய ஒரு உயிருள்ள சாட்சிகளாக மாற முடியும். எனவே இந்த நாளிலே சிறப்பாக
நாம் திருத்துவத்தை வாழ்வாக்கக்கூடிய உண்மையான கிறிஸ்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து நாம் இந்த வரத்திற்காக நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.